ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் சேப்பக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போது ஆரமும் அதை தோலை நீக்கிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவையான சைஸில் ரவுண்ட் வாக்கில் கூட கட் பண்ணிக்கிடலாம். இப்போது நல்லா எண்ணெய் ஹீட்டில் இருக்குது. நம்ம கட் பண்ண சேப்பக்கிழங்கு உள்ளே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு கோல்டு கலர் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து சேப்பக்கிழங்கு எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே பேனில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள் தூள், கறி மசால் தூள், உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுருவோம். சிம்மில் வச்சு மசால் வேக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பொரிச்செடுத்த சேப்பக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் பக்காவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கோதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.